Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை சூளையில் பாரத் இந்து முன்னணி தலைமை அலுவலகம் அருகில் போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட இந்திய தேசத்தின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி மற்றும் அவருடன் உயிர் நீத்தவர்கள், காஷ்மீர் பஹல்காமில் தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்ட இந்து சகோதரர்கள் மற்றும் தீவிரவாதிகளை எதிர்த்து போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்கள் ஆகியோருக்கு மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்வானது ஆதிசிவ சோழர் புலிப்படையின் நிறுவன தலைவர் மு. சிவபாலன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆதிசிவ சோழர் புலிப்படையின் நிறுவன தலைவர் சிவபாலன் மற்றும் பாரத் இந்து முன்னணியின் நிறுவன தலைவர் ஆர்.டி. பிரபு ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது: முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்களை ஸ்ரீபெரும்புதூரில் திட்டமிட்டு வேலு பிரபாகரன் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டவர் எனவும், அதே வேளையில் தமிழினத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் துரோகம் செய்கின்ற வகையில் இலங்கையில் உள்ள தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு காரணமான வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழர்களை பாதுகாப்பதாக பொய் சொல்லி அவர்களை ஏமாற்ற இருப்பது மிக முக்கியமானதாகும். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் சில தீய சக்திகள், குறிப்பாக சீமான் போன்ற நபர்களால் தமிழினத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் கேடு விளைவிக்கின்ற வகையில் வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்வைத்து அரசியல் நாடகம் செய்து வருவதாகவும், தமிழ் தேசியத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இன்னுயிர் நீத்த தலைவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், காமராசர், வ. உ. சிதம்பரம், கக்கன், அழகுமுத்துக்கோன், தீரன் சின்னமலை, இரட்டைமலை, சீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்களின் வரலாற்றை சிதைக்கின்ற வகையில் சீமான் செயல்பாடுகள் இருக்கின்றன என்று கூறினார். ஆகவே தமிழக மக்களால் சீமானுடைய பொய் மூட்டைகளை தூக்கி எறியப்பட வேண்டும், உண்மையான தமிழ் தேசியவாதிகளை முன்னிறுத்த வேண்டும் என்று கூறினார். பெரியார், வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஆகியோர் தமிழினத்தின் மிகப்பெரிய எதிரிகள் என்றும், இவர்களை ஆதரிக்கும் திருமாவளவன், சீமான் போன்றோர் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தருபவர்கள் என்றும் கூறினார். சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்களுக்கு இந்தியாவில் இடமில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இருக்கிறது. இதனை எதிர்ப்பவர்கள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவானவர்கள்தான். தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் இந்து இயக்கங்கள் ஒன்றிணைந்து அதனை வேரோடு சாய்க்கும் என்று கூறினார். இறுதியாக தமிழின துரோகி வேலுப்பிள்ளை பிரபாகரனை கொடும்பாவி என பிரபாகரன் திருவுருவ படம் எரிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்து சகோதரர்களுக்கும், தீவிரவாதிகள் எதிர்த்து இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கும் தன்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆதிசிவ சோழர் புலிப்படையின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.